வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறோமோ இல்லையோ ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு தான் சுத்துறோம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகி போன ஹெட்போன்ஸை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. நத்தானியல் பால்வின் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஹெட்போன்ஸை கண்டுபிடிச்சவர். 1910ல தன்னோட காதுல துல்லியமா சத்தத்தை கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்போன்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இப்போ நம்ம காது கிழிகிற அளவுக்கு ஹெட்போன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நத்தானியல் பால்வின் வந்து ஹெட்போன்ஸை கையாலேயே செஞ்சாராம். அந்த காலகட்டத்தில் அமெரிக்கன் கோஸ்டல் கார்ட்ஸ் தங்களோட சர்வீஸ்க்கு ஹெட்போன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ஹெட்போன்ஸை இவருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவர் நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வெயிட் பண்ணி அதை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒரு விஷயத்தோட அருமை தெரிஞ்சு நம்ம வெயிட் பண்ணி அதை செஞ்சா சக்சஸ் ஆகலாம். பால்வின் தான் செஞ்ச ஹெட்போன்ஸுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெட்போன்ஸ் எல்லாருக்கும் போய் சேரணும், அதனால யார் வேணா தயாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காரு. இது தெரிஞ்ச வயர்லெஸ் ஸ்பெஷாலிட்டி அப்பரேட்டஸ் அப்படின்ற கம்பெனி அந்த டிசைனை வாங்கி அதுக்கு பேட்டன் ரைட்ஸும் வாங்கி கோடியா சம்பாதிச்சிருக்காங்க. பால்வின் பொழைக்க தெரியலையே. ஆரம்ப காலகட்டத்தில் ஹெட்போன்ஸை கார்ட்போர்டு அப்புறம் மெத்தைக்கு திணிக்கிற பஞ்சை வச்சு தயாரிச்சிருக்காங்க. இது ஏறக்குறைய மூஞ்ச மறைக்கிற அளவுக்கு பெருசா இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இதை மியூசிக் கேட்கவோ மற்ற விஷயத்துக்காவோ பயன்படுத்தல, கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கும் மிலிட்டரி பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஹெட்போன்ஸை மாட்டினா மூஞ்சியே மறைஞ்சிரும். ஸோ கடங்காட்டிலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். 1958ல ஜான் கோர்ஸ் அப்படின்றவர் தான் ஸ்டீரியோ ஹெட்போன்ஸை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அந்த காலகட்டத்தில் இது வெளிவந்தப்போ துல்லியமா எல்லா சவுண்டும் கேட்டதுனால மியூசிக் லவர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சு போனதுனால பெரிய ஹிட் அடிச்சுதுங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த ஹெட்போன்ஸை ரோட்ல போட்டு வித்தாங்க. 1970 வரைக்குமே ஹெட்போன்ஸை வீட்டை விட்டு வெளியில வந்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ண முடியாது. அப்படியே வீட்டுக்குள்ள உட்காந்து பிளேயர்ல கனெக்ட் பண்ணி தான் கேட்கலாம். அதுவும் இல்லாம இந்த மாதிரியான ஹெட்போன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ வரைக்கும் இருந்திருக்கும். அதனால ரொம்ப நேரம் மாட்டிக்கிட்டு கேட்க முடியாது. அந்த மாதிரியே ஹெட்போன்ஸ்லாம் இருந்திருக்கலாம். 1979ல தான் வாக்மேன் கண்டுபிடிச்சாங்க. அந்த வாக்மேனுக்காக ஸ்பெஷலா கலரா ஹெட்போன்ஸை தயாரிச்சாங்க. அது எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் ஆனோன்னு பல லட்சம் ஹெட்போன்ஸ் வித்து தீர்ந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த ஹெட்போன்ஸை காதில் மாட்டிக்கிட்டு டிராவல் பண்ணும்போது பாட்டு கேட்டோன்னா அந்த அருமை எல்லாம் 90s கிட்ஸுக்கு தான் தெரியும். டாக்டர் அமாரே போஸ் இவர் வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது சாங் கேட்கறதுக்கு ஹெட்போன்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃப்ளைட்டோட சத்தத்தில் சாங்கை ஒழுங்காக கேட்க முடியலன்னு டென்ஷன் ஆகி நாய்ஸ் ரிடக்ஷனோட ஒரு ஹெட்போன்ஸை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதில் சக்ஸஸும் பண்ணாரு. இப்போ நம்ம பிடிச்ச சாங்கை வந்து நாய்ஸ் ரிடக்ஷனோட கேட்கறதுக்கு இவர் தான் காரணம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அழகான காம்பாக்டான வெயிட்லெஸ்ஸான இந்த மாதிரியான ஹெட்போன்ஸை 1984ல கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அப்போ யாருக்குமே இதோட அருமை தெரியல. அதுக்கப்புறம் 2001ல ஆப்பிள் MP3 பிளேயர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் இதோட அருமை புரிஞ்சுது. பாட்டு கேட்டுக்கிட்டே ஷோ பண்றது. இந்த உலகத்தோட முதல் ப்ளூடூத் ஹெட்செட்டை கண்டுபிடிச்சது எரிக்சன் கம்பெனி இந்த இயர் ஆஃப் 1999ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ரோட்ல போறவன் ஹெட்செட்ல பேசுறானா இல்லை தானா பேசுறானா இல்லை பைத்தியமா அப்படின்னு புரிய மாட்டேங்குது, இன்க்ளூடிங் மீ. ஹெட்போன்ஸ் வந்து 2 வகைப்படுங்க. ஒன்று இன் இயர், இன்னொன்று ஆன் இயர். இந்த இன் இயர் வந்து காதில் அப்படி வச்சு யூஸ் பண்ணலாம். ஆன் இயர் வந்து பட்டோட காது உள்ள சொருகி பேசுற மாதிரி இருக்கும். இதுல ஆன் இயர் வந்து கொஞ்சம் பிரச்சனை தாங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி பாட்டு கேட்டாலோ இல்லை குழந்தைங்களுக்கு அது வழியா காதுல வச்சு பேசினாலோ காதுல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். எவ்வளோ காஸ்ட்லியான ஹெட்போன்ஸை நீங்க யூஸ் பண்ணாலும் 2 மணி நேரத்துக்கு மேல அதை யூஸ் பண்ணா காதுக்குள்ள பேட் பாக்டீரியா, அதாவது கெட்ட பாக்டீரியா ஃபார்ம் ஆகி காதையே டமாரா ஆக்குற அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ காதுகளுக்கு பிரேக் கொடுங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.